நிறையா படத்துலையும் சரி இந்த கட்டுக்கதை வந்துங்க இன்னும் வந்து இருக்குது. மனுஷன் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து ஓனாய் வந்து மாற கட்டுக்கதை அது வந்து உண்மையா பொய்யா? முழு நிலவு நாளில் மனிதர்கள் ஓனாய் வந்து மாறுகலாம் மாறலையா? புனைங்களும் சரி உண்மைகள் வந்து என்னன்னு சொல்லிட்டுங்க ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. அதை வந்து பார்க்க போகிறேன். மறந்துடாமல் நீங்கள் வந்து இதை பற்றி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய ஹாலிவுட் படத்தில் வந்து மனுஷன் காலம் முழுக்க நல்லா இருப்பான், நைட் ஆனால் ஓனாய் வந்து மாறிடுவான். நைட்டு ஓனாய் வந்து மாறும்போது மனுஷருப்பெல்லாம் கழிச்செல்லாம் திம்பான். அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதாங்க நிறைய விஷயங்கள் நமக்கெல்லாம் கிடைச்சி அதான் பார்க்க போகிறோம். இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை அன்று, ஏன்னா புதன்கிழமை ரீசெண்டாக வந்து முடிந்து உள்ளது. புதன்கிழமை அன்று தோன்றும் முழு ஒரு நிலாவானது வடக்கு அரைக்கோளத்தில் குளிர்காலத்தின் கடைசி முழு வந்து நிலவாகும். அதை வந்து அங்கு இது பனி நிலவு என்று வந்து அழைக்கப்படுறாங்க. பூமத்திய ரேகைக்கு தெற்கே உள்ள பூகோள பகுதிக்கு இது வந்து கோடையின் கடைசி நிலா வந்து உள்ளது. இந்த ஆண்டில் தாங்க பிப்ரவரி 14ஆம் தேதியும் சரி, இந்த பிப்ரவரி 14 வந்து கண்டிப்பாக நாள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், லவர்ஸ் டே. ஆனால் இந்த நாள் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த வருஷத்தில் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி அது முழு நிலாவாகும் சரி இது வந்து காட்சி அளிப்பது. காதலர் தின மாலைக்கு வந்து இன்னும் வந்து காதல் வந்து உணவை வந்து கொடுக்கும். பூமியின் எதிரொரு திசையில் சூரியனும் சரி நிலாவும் சரி இருக்கும்போது முழு நிலவு வந்து தோன்றுகிறது. எனவே நம்மை நோக்கி இருக்கும் நிலாவின் முழு பகுதிகளும் வந்து ஒளிர்கிறது. உலகம் முழுக்கம் கலாச்சாரத்தின் சரி மரபணையும் சரி கட்டமைப்பதில் முழு நிலா வந்து முக்கிய பங்கு வந்து வகித்து உள்ளது. இந்த வான் நிகழ்த்துடன் தொடர்புடைய சில கட்டுக்கதைகளும் சரி பழக்க வழக்கங்கள் மற்றும் அவற்றின் பொருள் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. நிலாவின் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை கட்டணங்கள் பண்டைய காலம் முதலே நேரத்தை வந்து கணிக்க வந்து பயன்படுகின்றது. மேலில் உள்ள படத்தில் தாங்க என்ன இருக்குன்னா, இசங்கோ எலும்பு நவீன கால காங்கே ஜனநாயக குடியரசு நாட்டில் 1957ஆம் ஆண்டு கண்டுபிடிக்க வந்து பட்டுள்ளது. இந்த எலும்பு தாங்க 1957ஆம் ஆண்டு எப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டது. பாபூன் குரங்கின் தாடையில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் இந்த எலும்பானது சுமார் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக என வந்து கணக்கிட வந்து பட்டுள்ளது. நாட்காட்டியின் ஆரம்ப வடிவமாக இது வந்து இருக்கலாம் என நம்பப்படுகிறது. பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த புவியியலாளரான தோண்டி எடுக்கப்பட்டுள்ள இந்த எலும்பின் மீது தனித்துவமான செதுங்கல் வேலைப்பாடுகள் வந்து உள்ளனர். இவற்றில் சில ஒளி வட்டாரங்கள் வந்து வடிவிலும் சரி இருள் வட்டாரங்களுக்கும் சரி அல்லது பகுதி வட்டாரங்களுக்கு வந்து உள்ளனர். ஆர்வார்டு பல்கலைய தொல்பொருள் ஆய்வாளரான அலெக்சாண்டர் மார்க்சாக்கு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவை நிலவின் வந்து வெவ்வேறு கட்டணங்களை வந்து குறிக்கலாம் என்று கருதுகின்றார். மேலும் இந்த எலும்பானது 6 மாதங்களுக்கு கொண்ட ஒரு சந்திர நாட்காடுபாலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அவர் வந்து கூறியுள்ளனர். இலையுதிர் காலம் சம இரவு பகலுக்கு வந்து அருகில் செப்டம்பர் பிற்பதி அல்லது அக்டோபர் வந்து முற்பதி வந்து உள்ளது. நிலவுஞ்சேரி அந்த அறுவடை வந்து நிலவு வந்து என்று எப்படின்னா பேர் வந்து பட்டு உள்ளது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நிகழ்வுக்கு முழு நிலாவுக்கு வந்து அறுவடை வந்து நிலவு வந்து எப்படின்னா பேரெல்லாம் வச்சுருக்காங்க போல். வருடத்தில் இந்த சம்பவம் தாங்க வருடத்தில் இந்த நேரத்தில் சூரியன் மறைந்த உடனே தான் நிலவு வந்து உதிக்கும். அதாவது அறுவடை வந்து செய்யப்பட்ட பயிர்களை சேகரிக்கும் விவசாயிகளின் சூரியன் மறைந்த பின்னர் தான் பின் மாலை வந்து பொழுதில் தான் நிலவெளியில் வந்து தங்களின் பணிகளை வந்து தொடர வந்து முடிந்துள்ளது. தற்போது தான் தெருவிளக்குகளின் வந்து பயன்பாடு எப்படின்னா வந்துள்ளது. சீனாவின் இலையுதிர் காலத்தின் நடுப்பகுதியில் ஜோங்கிங் ஜி விழா அதை வந்து நிலவு விழா எப்படின்னா சொல்லலாம் கொண்டாட எப்படின்னா படுறாங்க. அறுவடை நிலவு நாளன்று நடைபெறும். இதற்காக பொது விடயங்கள் வந்து விடப்படுகிறது. 3000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த விழா நிறைவான அறுவடையின் சரி எதிர்நோக்கி கொண்டாடப்படுகிறது. இது போன்ற கொரியாவில் சுசிக்யோக் அறுவடை நிலவுடன் எப்படின்னா சேர்ந்து கொண்டாடப்படும் 3 நாள் வந்து நிகழ்வாகும். அறுவடையை கொண்டாடுவதற்காக முன்னோர்கள் வந்து வணங்குவதற்காக குடும்பங்கள் ஒன்று எப்படின்னா சேர்ந்துகின்றார்கள். இந்து கலாச்சாரத்தில் பூர்ணிமா என அழைக்கப்படும் முழு நில நாட்கள் விரதத்துக்கும் சரி பிரச்சனைகளுக்கும் சரி அறியப்படுகிறது. இந்து நாட்பானில் புனித மாதமாக கருதப்படும் நவம்பரில் கார்த்திகை பௌர்ணமி வந்து கொண்டாடப்படுகிறது. இது திரிபுர சுரேசனை சிவன் வந்து வென்றதாகும். மகாவிஷ்ணுவின் முதல் ஒரு அவதாரம் வந்து மச்சவாதம் வந்து கூறுகிறது. ஆறுகளில் நீராடுவதும் சரி அகல் விளக்கு விலை வந்து ஏற்றுவதும் சரி ஆகியவை இந்த மாதத்தில் வந்து சடங்குகள் வந்து ஆகும். முழு நிலவு நாளில் தொடங்கும் கும்பமேளா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக நடக்கும். 2500 ஆண்டுகளுக்கு முன் முழு நிலவு நாளில் புத்தர் பிறந்ததாக புத்த மதத்தினர் வந்து நம்புகின்றார்கள். புத்தர் ஞானம் பெற்றதும் சரி மறந்திருக்கும் சரி முழு நிலவு நாளில் தான் என்பது அவர்களின் நம்பிக்கை வந்து உள்ளது. இந்த நிகழ்வு தான் புத்த பூர்ணிமா என்று பெயரிடப்பட்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தின் முழு நிலவு வந்து நாளை நடைபெறுகிறது. இலங்கையில் அனைத்து மாதங்களுக்கு முழு நிலவு நாளும் போது
பொது விடுமுறை வந்து அறிவிக்க வந்து படுகிறது. போயா என்று அப்படின்னா பெயரிட்டப்பட்டுள்ள இந்த நாட்களில் மது மற்றும் இறைச்சி விற்பனை வந்து தடை வந்து செய்யப்பட்டிருக்காங்க. பாலில் தீவில் முழு நிலவு நாள் பூர்ணிமா வந்து என்ற குறிப்பிட வருகிறது. அன்றைய நாளில் தான் ஆண் பெண் தெய்வங்கள் வந்து பூமிக்கு வந்து இறங்கி வந்து தங்கள் ஆசீர்வாதங்களை வந்து வழங்குவார் என்று நம்பப்படுகிறது. இந்த நாள் தான் பிரத்தத்தை மற்றும் தெய்வங்களுக்கான ஒரு காணிக்கையை வந்து செலுத்துவதில் மற்றும் தோட்டங்களில் பல ஒரு மரங்களை வந்து நடுவதற்கான நேரமாக வந்து கருதப்படுகிறது. முஸ்லிம்கள் முழு நிலாவின் போது தான் 3 நாட்களுக்கு நோன்பு இருக்க ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். இந்த நாட்கள் வந்து வெண்மை நாட்கள் அல்லது அல் மற்றும் அயா மற்றும் அல் பித்து என்று அறியப்படுறார்கள். 2 இரவுகளை ஒளிர செய்வதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்த நபிகள் நாயகம் இந்த நாட்களில் வந்து நோம்பிற்காக வந்து கூறப்படுகிறது. கிறிஸ்துவ மதத்தில் வசந்த காலத்தின் சம இரவு நாட்களுக்கு ஸ்பெங்கிங் எக்கூர் பின்வரும் முதலில் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் வந்து கொண்டாடப்படுகிறது. மெக்சிகோ மற்றும் வேறு சில லத்தீன் அமெரிக்கா நாடுகளில் பூர்வீக வந்து அமெரிக்கர்கள் நிலவு நடனஞ்சேரி மீண்டும் வந்து புத்துணர்வு எப்பன பெற்றுள்ளது. இதில் தான் பெண்கள் வந்து முழு நிலவில் ஒன்று கூடிதாங்க 3 நாட்கள் வந்து நடைபெறும் திருவிழாவில் நடமாடி டான்ஸ் வந்து வழிபாடு எப்படி நடித்திருந்தார்கள். முழு நிலவு சிலருக்கு சித்த காலத்தை வந்து தூண்டுவதற்கான பண்டைய காலம் முதல் வந்து ஐரோப்பிய வந்து கருதப்படுகிறது. பைத்தியக்காரத்தனத்தை வந்து குறிக்கும் லென்சி என்ற ஆங்கில வார்த்தை நிலவை வந்து குறிக்கும் லத்தீன் வார்த்தையான லெனான என்பதில் வந்து பெறப்படுகிறது. கட்டுப்பாடற்ற நடத்தை முழு நிலவை வந்து தூண்டுகிறது என்ற கருத்து தான் ஓனாக மாறும் மனிதர்களை பற்றி கட்டுக்கட்டுகளை வந்து அந்த ஸ்டோரி தாங்க வலியுறுத்தி உள்ளது. இதன்படி தான் முழு நிலவு நாளில் மனிதர்கள் தங்கள் விருப்பத்துக்கு மாறாக ஓனையாக வந்து உருமாறி மக்களை வந்து பயமுறுத்துவதும் சரி அச்சுறுத்தாக வந்து கூறப்படுகிறது. கிமு 4ஆம் நூற்றாண்டில் கிரேக்க வரலாசிரியான ஐரோடோசுஸ் சித்தையா என்பவர் இன்றைய ரஷ்யா என்ற பகுதியில் வசிக்கும் நியூரி பழங்குடிகள் பற்றி எழுதும்போது தான் ஒவ்வொரு ஆண்டும் பல நாட்கள் வந்து அந்த மக்கள் வந்து ஓனாயை வந்து எப்போ மாறியன் என்று சொல்லியிருக்காரு. ஐரோப்பியாவில் 15 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் பலரும் வந்து ஓநாய்களாக வந்து இருந்ததை வந்து கூறி விராயத்தை வந்து பட்டனர். இந்த மோசமான காரணத்துக்காக அறியப்பட்டுள்ள வழக்குகளில் ஒன்று 1589ஆம் ஆண்டில் ஜெர்மனியை சேர்ந்த நில ஒரு உரிமையாளரான ஒருவர் மீதான வந்து சொல்லிட்டு போகலாம். பீட்டர் ஜம்புல் என்ற அந்த நபர் ஓனாயில் இருந்து மனிதராக வந்து மாறியது தங்கள் பார்த்ததாக உள்ளூர் வேட்டையாளர்கள் வந்து கூறியுள்ளனர். சித்திரவதைக்குள் உட்பட்ட பீட்டர் தன்னிடம் ஒரு மாய பெல்ட் வந்து இருந்ததாகவும் அதனை பயன்படுத்தி ஓனாய் வந்து மாறியதாகவும் மனிதர்களை வந்து வேட்டையாடி தின்றதாகவும் அவர் வந்து வாக்குமூலம் வந்து அளித்து வந்து உள்ளனர். முழு நிலவு தூங்குவதற்கு இடையூறு செய்வதாக சிலர் நம்புகின்றார்கள். முழு நிலவு நாட்கள் அல்லது அதனை ஒட்டி நாட்களில் மக்கள் வந்து படுக்கைக்கு சென்ற பின்னு தான் தூங்குவார்கள், அதிக நேரம் எடுத்து கொள்கிறார் என்று சொல்லியிருக்காரு. குறைந்த நேரமோ ஆழ்ந்த ஒரு தூக்கத்தில் உள்ளனர், குறைவான நேரமே வந்து தூங்குகின்றார்கள். தூக்கத்துக்கு உதவும் ஹார்மோனான மெலடியோனின் அவர்களின் உடலில் வந்து அன்றைய நாளில் வந்து குறைவாக வந்து உள்ளது. இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் முழு நிலவு நாளில் திருப்திகரமான தூக்கம் வந்து குறைவாக இருப்பதாக வந்து கூறியுள்ளனர். நிலாவெளியில் எழுப்ப முடியாத அளவுக்கு முழுவதும் வந்து அடைக்கப்பட்ட அறைகளில் தூங்கியவர்கள் கூட இதை வந்து தெரிவித்துள்ளனர். பல தோட்ட வந்து பராமரிப்பாளர்கள் முழு நிலாவு நாளில் விதைகள் மற்றும் தயிர்களை வந்து நடுகின்றார்கள். பூர்ணமான நாளில் பாலி திருநிலை வந்து செய்வது போல மண்ணில் தரத்தை வந்து நிலவு வந்து மேம்படுத்தும் என்பது இவர்களின் வந்து ஒரு நம்பிக்கை சொல்லிட்டு போகலாம். முழு நிலவு நாளில் நிலவின் வந்து ஈர்ப்பு விசை புவியின் வந்து ஒரு புறத்தை வந்து தன்னை நோக்கி வந்து இழுக்கிறது. மறுபுறம் எடுத்துக்கிட்டால் சூரியன் ஈர்ப்பு விசையின் சரி இதோ வேலையை வந்து செய்கிறது. இந்த நீர்ப்பரப்பில் தீவிரமான அலைகளை வந்து ஏற்படுத்தியதோடு அதிக ஈர்ப்படுத்தலும் புவியின் வந்து மேற்படி இழுக்கும் எனவும் கருதப்படுகிறது. பிரிட்டனில் பிராட்போர்ட்டில் கடந்த 2000 ஆண்டு நடத்தப்பட்டுள்ள ஆய்வுகளின்படி முழு நிலவு நாட்களில் விலங்குகள் கடிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் வந்து உள்ளனர். இந்த ஆய்வின்படி தான் 1997ஆம் ஆண்டு மற்றும் 1999ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்டுள்ள பகுதிகளில் விலங்குகளால் கடிக்கப்பட்டுள்ள காயங்களுடன் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் எண்ணிக்கை வந்து முழு நிலவு அந்த நாட்களுங்க கணிசமாக வந்து அதிகரித்துள்ளதாக கண்டறிய வந்து பட்டுள்ளது. ஏமாற்றமளிக்கும் விதமாக மனித ஓனாயை வந்து கடித்ததாக எதுவும் வந்து பதிலுக்கு வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்தெல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவர் பெல் பண்ணி டிங்கி அனுப்பிக்கிறங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தாங்கி பாருங்க. வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.